வங்காளதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு வெடித்த மாணவர் போராட்டத்தால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் தலைமையிலான இரட்டை கால அரசு பொறுப்பேற்றது. அங்கு ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டு மொத்தமுள்ள 300 இடங்களுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை. அண்மையில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையில் வங்கதேச தேசியவாத கட்சி அடங்கிய 10 கட்சி கூட்டணி தேர்தலை சந்திக்கிறது. இதேபோன்று ஜமாத்-இ-இஸ்லாமி தலைமையிலான கூட்டணியும் களத்தில் உள்ளது. போராட்டங்களை முன்னெடுத்த மாணவர் அமைப்பினரும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். தேர்தல் முடிவுகள் இன்று மாலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.